வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். ரிச்சிக ராசி. ரிச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போகும்போது, உங்களது ராசி அதிபதி 7ல் இருக்காருங்க. 7ல் இருக்கிறனால சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியலைங்க, என் லைஃப் பார்ட்னர் யாருன்னே தெரியலைங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேலை பசங்க, கல்யாணத்துக்காக ஏக்கமோடு இருக்கிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். மீட் பண்ணுவோம் நான் சார் அப்படின்னா மீட் பண்ண யாருக்கு மீட் பண்ணுவீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ரிஷப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணையை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வயசு இருக்கணும், அதுக்குன்னு 25-30 வயசுனா பரவாயில்ல. 60 வயசு ஆள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை, என் வாழ்க்கை துணையை நான் பார்ப்பேன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி 2ஆம் அதிபதி 5ல் குரு வக்கரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிடிவாதங்கள், குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா பயப்புல என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இந்த வக்கர கிரகங்கள் இருக்கிறதெல்லாம் என்ன தான் சொன்னாலும் சரி அவன் செய்கிறது தான் செய்வான். அது சில ஜாதகம்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் இருக்கும். அவன்லாம் ஐயோயோ இதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்கான். சார் நண்பனை பற்றி தான் பேசலாம், அவனும் தப்பு கிடையாது. அவனும் ஒரு உதாரண புருஷன். நம்ம வக்கர கிரகங்களின் உதாரண புருஷன் அந்த பையனை தான் சொல்லணும். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம் வக்கரங்க. அவனை நான் என்ன சொன்னேன், தம்பி நீ போய் அந்த ஜோதிடர் கிளாஸ் போய் படிடா, போய் படி அப்படின்னு சொல்லி விட்டேன். பாவம் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுற பையன் தான். சரி ஏதோ படித்து ஏதோ ஒரு இன்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இவன் போய் படித்தவன் என்ன பண்ணான், எல்லாம் படித்து முடிச்சுட்டு அது படிப்பே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ளே பார்த்தா நான் ஜோதிட ஆராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி போட்டு மண்டையை போட்டு தின்றுவான். எல்லாரும் ஒரு மாதிரி ஜோசியம் பார்த்தா அவன் வேறு மாதிரி சொல்லுவான். இல்லை இதெல்லாம் இப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னுவான். ஆனால் அவனுக்கு அனுபவம்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. பட் இப்போ தான் படிச்சுட்டு வந்தான் அந்த பல பிடிவாதமாகவே இருப்பான். லக்னமே கிடையாதுங்கன்னுவான். ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த வக்கர கிரகங்கள் நம்ம என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான், பிடிவாதமாக இருப்பான். சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், டே பண்ணாதானே ஆனால் திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குடும்பத்துலேயும் சரி குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். காதல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிவர்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி, அதாவது ஒய்ஃப்கிட்டையும் சரி மற்றபடி கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவிட்டி தெரியும். என்னடா இது ரொம்ப இம்சப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், இதை போய் என் தலையில் கட்டிட்டாடேங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். என்ன இது ஆண் பெண் யாருக்கு வேணால் தோணும். கணவனுக்கும் தோணலாம், மனைவிக்கும் தோணலாம். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டும், நான் எவ்வளோக்கு பண்ண என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கேட்டாங்க, எங்கள் அப்பன் கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி புலம்பும். இவன் என்ன சொல்லுவான், சரி இதை போய் கல்யாணம் பண்ண பார், எதிர் வீட்டில் நல்லா இருந்தது, எங்கள் அப்பா உடலன்னு இவன் புலம்புவான். இந்த மாதிரி ஒருத்தர் ஏக்கத்தை வச்சுருது. பட் எதிர் வீட்டுக்காரி செத்து போயிட்டான்றது தெரிஞ்சுன்னா இன்னும் அழுதுருப்பான். இல்லை எதிர் வீட்டுக்காரி புருஷனை போட்டு தள்ளிட்டாட்ட போது இவன் இன்னும் அல்லாயிரும் இல்லையா. இவன் எஸ்கேப் ஆனது இவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கிறது தான் வாழ்க்கை. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுவும் செவ்வாயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாச கிரகங்கள் தான். அதனால் அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இது யாருக்கு ரொம்ப மேஜராக இருந்தால் இந்த செவ்வாய் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஓகேங்களா? 8ஆம் அதிபதி புதன். 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசை அதிகமாக வரும். ஏதாச்சும் பெரிய பேய் கதை சொல்லுவாங்க. சார் 5 லட்சம் போடுங்க சார், எண்ணி ஒரே மாதத்தில் நம்ம 5 கோடி எடுக்கிறோம் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் அலையிறவங்கலாம் இருக்காங்க. நான் ஒரு கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் எத்தை தின்னா பித்தம் தெளிங்கிற லெவலில் நானும் ஓடியிருக்கேன். ஏன்னா நிறைய கடன்கள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இதெல்லாம் சொல்லணுங்க, இந்த என்ன சொல்கிறது, ஃபண்டிங். இந்த ஃபண்டிங்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பணம் வரும், நம்ம போயிட்டு அதை மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு கமிஷன் வரும்னு சொல்லிலாம் அலைய விடுவாங்க. ஐயோயோ ஒரு ஸ்டார் ஹோட்டலாக நிற்க வச்சு காய வச்சு கத்தி கபடாவோடலாம் வந்துடுவானுங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அனுபவம் இருக்காது, எது உண்மைன்னு தெரியாது, அது பின்னாடிலாம் சுத்த தோணும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் பேய் கதை சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நல்லா ஏமாந்துருக்கேன். ஓகேங்களா? நிறைய காலம் வேஸ்ட்டு, நிறைய பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காரு. சில பேர் காசு கிடைச்சிருக்கு, பட் காசு கிடைச்சனோட உயிர் போனவன் தான் அதிகம். அதனால் டி நகரில் நிறைய பேர் அந்த மரத்தடியிலேருந்தே செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கான்.
ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கமிஷன் கிடைக்கும், அதே மாதிரி வந்து அது கிடைக்குது இது கிடைக்குது சொல்லி பின்னாடி ஓடி 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 கடைசி வரை எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயம் இந்த மாதிரி பேராசையை நம்பி நம்ம எதுவும் வந்து இழந்துடக்கூடாது. எது உண்மை கரெக்டாக நடக்குங்கிறத வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சரி, இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் ஏதாவது சொன்னால் கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாயிடும். அதுவரை கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9இல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு இருக்குது, வந்து 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது வந்து பார்த்துட்ருக்குங்க, எதுவும் அமையலைன்னா கண்டிப்பாக அமையுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் 2ஆம் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு சுமூகமாக நடக்கும். ஓகேங்களா? அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து நல்ல மென்மை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி இருக்கும்போது பேராசையினால் விட்டுறக்கூடாது. 11ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும்போது திடீர்னு பேராசையினால் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான்னு போய் எங்கேயும் மாட்டிக்காது. அது நண்பர்கள் மேஜராக பெரிய நண்பர்கள் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டுலாம் மாட்டிக்காதீங்க. ஏதாவது பார்ட்டி கொடுக்குறேன்னு தான் கூப்பிடுவானுங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். ஸோ பார்ட்டி கீட்டிலாம் போகும்போது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்கள் ராசிக்காரங்க வந்து ஒரு 60% விருச்சிக லக்னக்காரர்கள் புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். 21ஆம் தேதிக்கு மேலே ஜென்ரலாகவே வந்து நண்பர்கள் விஷயங்களில் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறதா இருந்தால் எந்த ஃப்ரெண்டையும் வீட்டில் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வர ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து டென்ஷன் படுத்தி விட்டு போயிடுவான். ஸோ நிறைய ப்ராப்ளங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் நடக்கும், எல்லோரும் நடக்காதுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து இந்த வாரம் மட்டும் இல்லை, உங்களுடைய எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கணும். உங்களிடம் விடைபெறுவதும் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.